Hi Tamil, welcome back. So இன்னைக்கு இந்த வீடியோல beginner push-ups trainings பத்தி பார்க்க போறோம். So நம்ம இதுக்கு முன்னாடி அந்த push-ups எப்படி எடுக்கிறது அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். So அந்த வீடியோஸை நீங்க பார்க்கலனா கீழ லிங்க்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. அதாவது என் தம்பியை வச்சு அந்த வொர்க்அவுட்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படினு சொல்லிட்டு அவரை வச்சு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஏன் அவரை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா இப்போதான் அவர் எக்சர்சைஸ் எல்லாம் கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அவரை வச்சு உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருந்தாலும் சரி அவர் அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிற வாசி உங்களுக்கும் ஈஸியாக அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணாமல் பார்த்துப்பீங்க அப்படின்றதுக்காக தான். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய பிரதரை வச்சு தான் அந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் செஞ்சு காமிக்க போகிறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 விதமான டிஃப்ரெண்ட் புஷ்அப்ஸ் தான். இந்த 4 விதமான டிஃப்ரெண்ட் புஷ்அப்ஸும் நீங்கள் புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 நாளில் உங்களாலையும் பார்த்தீங்கன்னா புஷ்அப்ஸை ஈவனாகவும் கரெக்டாகவும் எடுக்க முடியும். ஸோ அந்த 4 எக்ஸசைஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் புஷ்அப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்அப்ஸ். உங்கள் முட்டிக்கு மேலே இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சுவராக இருந்தாலும் சரி, ஒரு பாக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பார்பல் ராடாக இருந்தாலும் சரி, இது மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் கைகளை பார்த்தீங்கன்னா அந்த புஷ்அப்ஸ் ஆங்கிளில் வச்சுக்கோங்க. உங்கள் கால்களை பார்த்தீங்கன்னா அந்த ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் புஷ்அப்ஸை அந்த கிரவுண்டில் எப்படியெல்லாம் செய்வாங்களோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதே மாதிரி இதில் செய்ய ஆரம்பிங்க. இது மாதிரி செய்கிறது எதுக்காகனா நம்மளுடைய பாடியோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% அந்த கிரவுண்ட்லேயும் மீதி இருக்க 30% தான் நம்ம புஷ் பண்ணி தூக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் இது மாதிரி தூக்குற வாசி நீங்கள் ஒரு பிகினராக அதாவது புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட் செய்கிறதுக்கு பழகின மாதிரியும் இருக்கும். ஓகே, இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல எக்ஸசைஸாக பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸசைஸில் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் புஷ்அப்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம இன்க்ளைன் புஷ்அப்ஸ் செஞ்சுருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி செய்ய போகிறோம். பாக்ஸ் புஷ்அப்ஸ்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய பாடியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஆங்கிளுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம நார்மலாக எடுக்கிற அதே சேம் ஆங்கிளில் அந்த புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட்டை பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் முட்டி போட்டுக்கிட்டு அந்த புஷ்அப்ஸை நீங்கள் எடுக்கிற வாசி உங்களுடைய பாடியோட வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% அந்த புஷ் பண்ணி தூக்க வேண்டியது இருக்கும். மீதி இருக்கிற 60% கிரவுண்டோட அப்படியே போயிடும். அதனால் இன்னும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸசைஸை இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு செஞ்ச எக்ஸசைஸை விட இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 20% பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண மாதிரியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸை அந்த ரெண்டாவதாக செய்யுங்க. ஓகே, மூணாவதாக பார்த்தீங்கன்னா நீல் புஷ்அப்ஸ். நீல் புஷ்அப்ஸ்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் புஷ்அப்ஸ் ஒர்க் அவுட்டை கற்றுக்கிறதுக்கு இந்த புஷ்அப்ஸை நீங்கள் எடுக்க கற்றுக்கிட்டாலே போதும். உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த புஷ்அப்ஸை ஈஸியாக எடுத்துட முடியும். ஃபஸ்ட்டு நம்ம கைகளை அந்த கிரவுண்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம முட்டி அதாவது நம்ம பாக்ஸ் புஷ்அப்ஸை நம்மளுடைய டோவை பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போது டோவை அப்படியே மேலே தூக்கிக்கிட்டு நம்மளுடைய முட்டியோட பேலன்ஸ் வரைக்கும் அந்த கிரவுண்டில் இருக்கிற மாதிரியும் நம்ம கைகளும் கிரவுண்டில் இருக்கிற மாதிரியும் அப்படியே புஷ்அப்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் கண்டிப்பாக. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை பார்த்தீங்கன்னா அந்த மூணாவதாக செய்யுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச அந்த 2 எக்ஸசைஸ்க்கு அப்புறம் இதை நீங்கள் செய்கிற வாசி உங்களுடைய ஷோல்டருக்கும் அந்த பவர் கிடச்சிடும். உங்களுடைய ஆர்ம் பவரும் அந்த சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புஷ்அப்ஸ் எடுக்கிற அந்த பவரையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி எடுத்துகிட்டு கொடுத்துரும். ஓகே, ஃபைனலாக அந்த கிரவுண்ட் டச் புஷ்அப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புஷ்அப்ஸ். நம்ம ஃபேஸை அந்த கிரவுண்டை பார்த்த மாதிரியாக அந்த பிளெயினாக படுத்துப்போம். அதாவது நீட்டாக படுத்துப்போம். படுத்துக்கிட்டு நம்மளுடைய கைகளை பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் ஒரு கிளாப் பண்ணுற மாதிரி அந்த தட்டி நம்ம பாடியை எவ்வளோ ஃபோர்ஸாக மேலே எடுத்துகிட்டு வர முடியுமோ அவ்வளோ ஃபோர்ஸாக அந்த தட்டி அந்த மேலே எடுத்துகிட்டு வாங்க. இது மாதிரி நீங்கள் செய்கிற வாசி நீங்கள் புஷ்அப்ஸ் எடுக்கும்போது கீழே போவீங்க பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பாடியோட வெயிட்டை மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இந்த ஒர்க் அவுட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கீழே எடுத்துகிட்டு போகிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. நம்ம புஷ்அப்ஸ்னாலே நம்ம பாடியை மேலே எடுத்துகிட்டு வர்றது தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த ஒர்க் அவுட். இன்றைக்கி பார்த்த இந்த 4 எக்ஸசைஸையும் இந்த 4 ட்ரைனிங்கையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு 5லேருந்து 6 நாளில் உங்களாலேயும் ஒரு 2லேருந்து ஒரு 5 புஷ்அப்ஸாவது கம்பல்சரி எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே இன்னும் நிறைய விதமான ட்ரைனிங்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இந்த மாதிரி ஒர்க் அவுட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு மீட் பண்ணலாம். பை பை.